ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. இதை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து கொடூரமாக கொலை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒரு முள்புதார் மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுட்டு போயிருக்கான். ரொம்ப கொடூரமாக வந்து பண்ணியிருக்கான் போல். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முந்தா நேற்று சாயந்தரம் அப்படின்னா எனக்கு டேட் 23 to 21 ஈவினிங் என்ன பண்ணியிருக்கான். மே 21 ஈவினிங் அந்த பொண்ணு வந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை தானே, 10 வயசு பொண்ணு. ஸோ வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்திருக்கு. விளையாடிட்டே இருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிருக்கு. ஸோ உடனே வந்து அவங்க அம்மா அப்பா பதறி போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. ஸோ சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸுமே பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் தேடி 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 கண்டுபிடிச்சா பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் அப்படிங்கிருக்கான் கோயம்புத்தூரில். ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து கிடச்சிருக்கு. ஸோ போலீஸ் என்ன இங்கே யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணி செக்ஷுவல் அசால்ட் பண்ணி தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து தேடியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போன மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கும்போது அவனை கண்டுபிடிச்சி அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அந்த சரௌண்டிங்ஸில் அந்த கோயம்புத்தூரில் இந்த இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சேர்ந்து இந்த குழந்தைக்கு இந்த 10 வயசு பொண்ணை இந்த மாதிரி பண்ண அந்த அந்த அயோக்கியனை வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையோ இருக்கிறதே பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எங்களுடைய குழந்தையோட டெட் பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம், போஸ்ட்மார்ட்டம் போயிருக்கக்கூடிய அந்த பாடியை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா இருக்கட்டும், அவங்க குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் மற்ற எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்களுமே இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியோட எம்எல்ஏயான சுகுமாருமே வந்திருக்காரு, தாவேக்காவோட எம்எல்ஏ வந்திருக்காரு. ஸோ வந்து அவருமே பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. பட் கன்வின்ஸே ஆகலை. சரி ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அவங்க குழந்தையோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் போயிருக்கக்கூடிய எங்கள் குழந்தையோட பாடியை நாங்கள் வாங்கிட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் நாங்கள் செஞ்சிடறோம். பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2-3 நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம எம்எல்ஏ சுகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை இந்த வாட்டி வந்து நாங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயும் நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுக்கப்படும். ஸோ யார் இதை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் இந்த தாவேக்கா அரசு அப்படின்னு அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நபர் பேர் பார்த்திங்கன்னா கார்த்தி. ஸோ அவன் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சாக்லேட்டை கொடுத்து கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவன் வந்து அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவனா, நம்ம வந்து ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாம். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைய கொலை பண்ணிவிட்டு மனசாட்சியே இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட மற்றவங்க கூட சேர்ந்துட்டு அந்த குழந்தைய தேடுற மாதிரியெல்லாம் பவலா பண்ணியிருக்கான். அவன் குழந்தைய தேடி இருக்கான் அவங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு. ஸோ பாருங்கள், அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வல்கரான ஒரு புத்தி இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு மட்டமான கேவலமான ஒரு ஆளாக இருந்திருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இன்னொருத்த மேலேயும் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா மோகன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்திங்கன்னா, இந்த பரதேசி பண்ண இந்த வேலையை வந்து அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி அந்த குழந்தைய கொலை பண்ணது வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
இந்த பரதேசி என்ன பண்ணியிருக்கு, அந்த பரதேசியை காட்டி கொடுக்காம இருந்திருக்கு. ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன இந்த மாதிரி வந்து பேசுகிறான் யூடியூப்பில் அப்படின்னு. ஸோ எனக்கு மனசாரில் நான் கேட்குறேன், இந்த பரதேசி பண்ண வேலைனால அந்த பரதேசி என்ன சொல்லியிருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 2 பேரையும். அதில் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இந்த கார்த்தி, இவனை வந்து கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது இவர் கை கால் உடஞ்சிருக்கு. ஸோ கால் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவனை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கானா. ஸோ இந்த மோகன் ராஜா அப்படிங்கிற இவனை பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் அவனை வந்து கஸ்டடியில் எடுத்து இவனை விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம டிவிகே தான் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம டிவிகேயோட லீடர் யார், பிரசிடெண்ட் யார், நம்ம ஜோசப் விஜய். தமிழ்நாட்டோட சிஎம் யார், நம்ம ஜோசப் விஜய். ஸோ உடனடியாக பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கட்சியுமே பார்த்திங்கன்னா இதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து ஒழுங்காக இல்லை. இவர் என்ன சொல்லியிருந்தார், அவருடைய பிரச்சாரத்துலலாம் சொல்லிட்டு இருந்தார், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு. பட் பாருங்கள் இப்படி நடந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்வார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அசம்பிளியில் யார் உட்காந்துட்டு இருக்கிறது, நம்ம டிஎம்கேவோட டிஎம்கேவோட தலைவராக இருக்கிறது யாருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவர் சும்மா விடுவாரா இதை? ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி, ஆன்லைன்லையும் சரி, ஆஃப்லைன்லையும் சரி நம்ம வந்து தாக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் தோணுது அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை பற்றி பேசும்போது இந்த கேஸை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ண அந்த 2 பேருக்குமே ஒரு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியலாக சொல்லணுன்னாலும், இதை வந்து இந்த மாதிரி சொன்னதாலும் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இதெல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த குழந்தைய வந்து இவன் கொன்று வந்து அந்த குளத்து பக்கத்தில் போட்டதாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொலை பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டு இவன் வந்து தேடுற மாதிரி பாவலை பண்ணதாக இருக்கட்டும், அவன் கூட இருந்தால் அந்த மோகன் ராஜா அப்படிங்கிறவன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மௌனமாக இருந்ததாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தான் வந்து சொல்கிறாங்களே தவிர அஃபிஷியலாக எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டு தான் இருக்குது, கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து இவர் சொல்லியிருந்தார், சிங்கப்பெண் படைகள்லாம் நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம், இந்த மாதிரிலாம் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அவரை மீறி நடக்கக்கூடிய விஷயந்தான் இதெல்லாமே. அதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் இதை வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நடந்திருந்தால் தான் அது வந்து தப்பாகும். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் இது எந்த இதுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு கேவலத்தை பண்ண அந்த ஒரு நபர் இருக்கான் இல்லையா, கார்த்தி, ஸோ அவனை வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஸோ மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கட்டும், ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும், உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் வந்து இவனுக்கான தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மற்ற எல்லா கட்சியிலும் பார்த்திங்கன்னா டிவிகே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. டிவிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாக் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, எந்த ஒரு போலீஸும் பார்த்திங்க யாரையும் வந்து அடிக்கிறதோ எதுவும் பண்ணல. போராட்டத்தை நடத்தும் போதும் ரொம்ப சமாதானமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமாதானமாக தான் கன்வின்ஸ் பண்ணி இந்த போராட்டத்தை நிறுத்தணும், இதை ஸ்டாப் பண்ணணும் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ முழுக்க வந்து டிவிகே வந்து இதை வந்து டிவிகே தான் பொறுப்பேற்றுக்கணும். டிவிகே வந்து இந்த மாதிரி நடக்குது, ஸோ அவங்க வந்து என்னென்னமோலாம் சொன்னாங்களே, பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் குழந்தைங்கள் பாதுகாப்பு அப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய பிரச்சாரத்துலலாம் இப்படி பேசினார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தில் நிறைய பேசியிருந்தார். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்ட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். பட் இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு. சட்டம் அப்படின்னா அப்போ என்ன லான்னு அப்படி தான் இருக்கா? ஸோ இதுதான் வந்து டிவிகேவோட ஆட்சியா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ பல பேர் ஆண்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதை விட கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து சரின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து தப்பு தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு தான். இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இதை விட கொடூரமான நடந்திருக்கு. ஸோ இந்த இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே செய்யாமலாம் இருந்திருக்காங்க, நிறைய இருந்திருக்காங்க. பட் இதுக்கு வந்து முழுக்க வந்து டிவிகே தான் காரணம், டிவிகேல தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு சரின்னு படலை. பட் டிவிகே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் சிவியராக வந்து ஆக்ஷன் எடுப்போம், கண்டிப்பாக அவங்கள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த சுகுமார் அப்படிங்கிற எம்எல்ஏ, அதாவது டிவிகேவோட எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் வந்து இதுக்கான ஒரு ஆக்ஷன் பெருசாக எடுப்பார். நம்ம சிஎம்மும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன் வந்து பெருசாக எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட், இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பெரிய பூம் ஆகிட்டு பெரிய ஒரு வைரலாக போய்ட்டுருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடும். ஸோ எல்லாருமே வந்து இதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலத்தை இன்னமும் எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ சின்ன குழந்தைங்க 10 வயசு 2 வயசு 3 வயசு இந்த பேப்பரில் பார்க்கும்போது அவ்வளோ 2 கால் 2 கை 2 கண் இருக்கக்கூடிய மனுஷங்களா, இல்லை அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு மிருகங்க சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஒரு விஷயத்த இந்த மாதிரி எப்படி தான் அவங்களுக்கு செய்ய மனசு வருதுன்னு தெரியல. சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு, 10 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும், உலகமே தெரியாது. ஸோ அவனுடைய பொண்ணு மாதிரி நினைக்க மாட்டானா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. இதிலும் பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிவிட்டு வேண்டாம் இருந்தாலும் நான் பேசுவேன். இந்த பரதேசி என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்க கூடவே சேர்ந்து தேடி இருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவனுக்கெல்லாம் ஆன் ஸ்பாட் வந்து தண்டனை கொடுக்கணும். இதை வந்து லாங் லாஸ்டிங்காக இழுத்துட்டு போகக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வந்து இவரை வந்து விசாரிக்கிறோம், இவன் வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருக்கானா, இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் பண்ணாமல் ஆன் ஸ்பாட்டை வந்து இவனை வந்து தூக்கில் போடுறதோ என்கவுண்டர் பண்ணுறதோ ஏதாவது பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் ஏதோ ஒரு போகிற வர ஒரு அப்பாவிங்களை வந்து பிடிச்சி விசாரணைன்ற பேரில் கொலைலாம் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையில் நம்ம பேச வேண்டாம் இப்போதைக்கு. என்னென்னா இவனுக்கு கொடுக்குற இந்த ஒரு தண்டனை அப்படிங்கிறது, இந்த ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் யாருமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை, இந்த மாதிரி தப்பை வந்து செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். எப்படி நம்ம விஜய் வந்து படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஆன் ஸ்பாட் ஜஸ்டிஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுல கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி அரப் கண்ட்ரியில் துபாய்லாம் சொல்கிறாங்க, ஸோ ஆன் ஸ்பாட் நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி எஸ்பெஷலி பொம்பளை பசங்களையும் சின்ன குழந்தைங்களையும் வந்து கை வைக்கிறவங்க, அவங்க மேலே கை வைக்கிறவங்கள சும்மா விட மாட்டோம், ஆன் ஸ்பாட் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஃபாரின்லலாம் வந்து சொல்கிறாங்க, ஸோ படங்களெல்லாம் காட்டுற மாதிரி முதல்ல அவனோட கையை வெட்டிடுங்க, 2வது காலை வெட்டிடுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண இவனை செஞ்சு என்ன பண்ணணும், வேறு ஒருத்தங்களுக்கு காட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் தண்டனை இருக்கும். இதுக்கப்புறம் பொம்பளை பசங்க மேலேயோ குழந்தைங்க மேலே கை வைக்கணும்னு நான் நினச்சா இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்ற விஷயங்களில் மட்டும் நாங்கள் நம்பர் 1 கிடையாது, தண்டனை கொடுக்குறதுல நாங்கள் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிவிக்கு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா சிஎம் சீட்டில் வந்து நம்ம விஜய் உட்காந்துறோம். ஸோ அதே மாதிரி ஆன் ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுலும், ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யாத நம்ம ஜோசப் விஜய் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பரிதாபமாக இருக்குது. கண்டிப்பாக பரிதாபமாக இல்லை, பரிதாபத்தை தாண்டி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணணும் இவங்களை. அவன் தான் அதான் சொல்லுவேன், ரொம்ப கொடூரமாக இருக்கணும் எங்களுக்கு கொடுக்குற தண்டனை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.